அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மீரான்ஸ் கிளாஸ் ரூம். இது நம்ம போன வீடியோவோட பார்ட் 2. சேம் 4-2 ரொட்டேஷனில் எப்படி சர்வீஸை ரிசீவ் பண்ணுறது. போன வீடியோவில் சர்வீஸ் போடும்போது எந்த ஃபார்மேஷனில் நின்னால் நம்மளுக்கு ஐடியலாக இருக்குன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் சர்வீஸை ரிசீவ் பண்ணும்போது, ஆப்போனன்ட் டீம் சர்வீஸ் போடும்போது எப்படி நம்ம ரிசீவ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பேஸ் பொசிஷன். ரொட்டேஷன் 1 போன வீடியோவில் பார்த்த ரொட்டேஷன் 1ல் யார் யார் எந்த பொசிஷனில் இருந்தாங்களோ அதே பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சர்வீஸை ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ செட்டர் கொஞ்சம் முன்னாடி நெட்டை ஒட்டியும் செட் பண்ணுற பொசிஷன்லேயும், ஹிட்டரும் மிடில் பிளேயரும் இந்த மாதிரி நின்றுக்கலாம். ஸோ ஒரு 1, 2, 3 இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் டிஃபென்சிவாக நிற்கிறோம் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறதுக்கு பின்னாடி 3 பேர் இருக்காங்க, இந்த ஏரியாவில் 2 பேர் இருக்காங்க. தென் செட்டர் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்தவுடனே இங்கேருந்து செட்டருக்கு போகும். செட்டர் சென்டர்லேயோ ஆர் பேக் சைட்லேயோ வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செட்டருக்கு இந்த சைடில் பால் வந்துச்சுன்னா தேவைப்பட்டால் பின்னாடி கூட வைக்கலாம். ஸோ அதுக்கு பெட்டராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரொட்டேஷன் 2ஓட பேஸ் பொசிஷன், இங்கேருந்து செட்டர் கீழே வந்திருப்பார், இங்கேருந்து செட்டர் மேலே போயிருப்பார். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் செட்டரோட பொசிஷன் லெஃப்ட்டில் இருந்தது, செட்டரோட ஐடியல் பொசிஷன் ரைட் சைடில் வரணும். அதே மாதிரி ஹிட்டர் இங்கே சென்டர்லேருந்து லெஃப்ட்டில் போகணும், சென்டர் பிளேயர் ரைட் சைடில் இருக்கார், அவர் சென்டருக்கு வரணும். ஸோ இப்படி நின்னோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது சர்வீஸ்க்கு அப்புறமா ரன் பண்ணி நம்மளுடைய பொசிஷன் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்டரில் இருந்த ஹிட்டர் கொஞ்சம் பின்னாடி, ஏன்னா அவர் இங்கே போகணும். அதே மாதிரி இங்கே இருந்த மிடில் பிளாக்கர் இங்கே வந்துட்டார், ஸோ அவர் இங்கேருந்து இந்த பொசிஷன் போகணும். அதே மாதிரி செட்டர் லெஃப்ட்டில் கடைசி இருக்கார், அங்கேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் போகும். ஸோ இப்படி நிற்கும்போது பால் வந்தவுடனே இந்த மாதிரி மாறிக்கிடுவாங்க. ஸோ இங்கேருந்து அடுத்த பால் பாஸ் ஆகும். ஸோ அங்கேருந்து அவர் நினைக்கிற இடத்துக்கு அவரால் செட் பண்ண முடியும். ஸோ இது ஃபார் ரொட்டேஷன் 2. அண்ட் தென் ரொட்டேஷன் 3ஓட பேஸ் பொசிஷன், இங்கே இருந்த சென்டர் போயிருப்பார், கீழே இருந்து ஒரு மிடில் பிளேயர் மேலே வந்திருப்பார், ஹிட்டர் இங்கேருந்து ரைட் சைடில் மூவ் ஆகிருப்பார். ஸோ எப்போவுமே நம்மளுடைய பொசிஷனை வந்து பார்த்து வச்சுக்கணும். மிடில் பிளேயர் வந்து எப்போவுமே ஒரு செட்டரை ஃபாலோ பண்ணிட்டு வருவார். இந்த செட்டரை ஃபாலோ பண்ணி இங்கே ஒரு மிடில் பிளேயர் இருப்பார், இந்த செட்டரை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு மிடில் பிளேயர் இருக்கார். இந்த ரொட்டேஷன் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஹிட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு ஹிட்டர் வருவார், ஒரு மிடில் பிளேயருக்கு ஆப்போசிட்டில் அப்படி இன்னொரு மிடில் பிளேயர், செட்டருக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு செட்டர். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மேட்ச் ஆரம்பிச்சப்போ ரொட்டேஷனில் யார் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ இந்த கிராஸ் ஆப்போசிட் பிளேயர் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ரொட்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொட்டேஷன் 3 அதோட பேஸ் பொசிஷன். ஸோ இங்கே சர்வீஸ் போடும்போது இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற மிடில் பிளேயர் மிடிலுக்கு வரணும், இங்கே இருந்து ஹிட்டர் இந்த சைடு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். ஸோ இவருக்கு பெரிய ரன்னிங் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ரொம்ப ஏரியா கவர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சென்டராக நின்றுக்கிறது நல்லது. அதே மாதிரி பாலையும் வந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டச் எடுக்கிறதுக்கு இதே மாதிரி 1, 2, 3 இந்த பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பாஸை எடுத்துகிட்டு பந்தோட மூமெண்ட்டை பொறுத்து டக்குன்னு 2 பிளேயரும் சேஞ்ச் ஆகும். ஸோ இவர் சேஞ்ச் ஆகிறதுக்கான டைம் பாலில் இல்லை அப்படின்னா சென்டருக்கு வச்சு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியாவில் என்ன பண்ணலான்னா, இவரை லெஃப்ட் சைடில் நிப்பாட்டிட்டு இவரை இங்கேருந்து சென்டருக்கு கொண்டு வரலாம். சென்டருக்கு கொண்டு வரும்போது என்ன மைனஸ் ஆகும்னா, இவர் மிடில் பிளேயர். ஸோ மிடில் பிளேயர் எப்போவுமே நம்ம எப்படி விட்டுருப்போம்னா கொஞ்சம் டாலான பிளேயர், பிளாக் பண்ணுற பிளேயராக விட்டுருப்போம். ஸோ பிளாக்கிங்க்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரன் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அடிச்சுட்டு கூட நெக்ஸ்ட் பாலுக்கு அவர் மூவ் ஆகிக்கலாம். ஸோ அடிக்கிற பால் லைட்டாக கூட அடிச்சுட்டு மூவ் ஆகி நெக்ஸ்ட் பாலுக்கு பவர்ஃபுல்லாக ரெடி ஆகலாம். ஸோ இதான் 3 ரொட்டேஷன்ஸ். ஸோ இதே தான் திரும்பவும் அடுத்தது வரும். அதாவது அடுத்ததாக 4th ரொட்டேஷன் வரும்போது இது அப்படியே மாறும். ஸோ பழைய மாதிரி அதே மாதிரி பிளேயர்ஸ், அதே 3 பிளேயர்ஸ் பேக் ரோவில் இருந்தாங்க, 3 பிளேயர்ஸ் ஃப்ரண்ட் ரோவில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த 4, 5, 6 ரொட்டேஷன்ஸ் எல்லாமே 1, 2, 3 அதே மாதிரி காப்பி ஆகி தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.